ஏமனில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் சவுதி அரேபிய அரசும் வான்வழி தாக்குதலை அதிகரித்துள்ளது. வான்வழி தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தி ஈரானில் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரபு நாடான ஏமனில் ஷியா பிரிவைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அரசு படைகளை எதிர்த்து சண்டையிட்டு வருகின்றனர். நாட்டின் தெற்கு கிழக்கு பகுதிகளில் பல இடங்களை அவர்கள் கைப்பற்றிவிட்டனர். அவர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையினர் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல் குறித்த புதிய காணொளி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்திற்கு முன்பு நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் ஏமனில் வான்வழி தாக்குதலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். ஏமனில் உள்நாட்டு போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதால் அதிபர் மன்சூர் ஹாதி சவுதி அரேபியாவிற்கு தப்பிச் சென்றுள்ளார். அங்கு அமைதியை ஏற்படுத்தும் ஒரு முயற்சியாக முன்னாள் பிரதமர் ஹாலத் பஹாவை துணை அதிபராக அவர் நியமித்துள்ளார். ஏமனில் வான் தாக்குதலை நிறுத்துமாறு ஈரான் விடுத்த கோரிக்கையை சவுதி அரேபியா நிராகரித்துவிட்டது. உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.